அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, கிரகங்கள் வீடு வீடாக மாறி சுற்றி வரக்கூடிய சூழலிலே, அந்த சுழற்சியிலே மே மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேச ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். அவர் மேஷ ராசியிலே ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் சஞ்சரிக்கின்றார். அந்த மேஷ ராசி இந்த செவ்வாய் பகவானுக்கு சொந்த வீடு ஆகும். அங்கே அவர் ஆட்சி பலம் பெறுகின்றார். இவ்வாறு செவ்வாய் பகவான் இந்த கோச்சாரத்திலே தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெற்று வந்து அமர்வதனாலே மிதுனம் ராசிக்காரர்களுக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், மிதுனம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு, அதாவது மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மற்றும் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்களாவார்கள். அவ்வாறு மிதுனம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த மிதுனம் ராசிக்கு 11ஆம் இடத்திலே அந்த வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் அங்கே வந்து ஆட்சிபலம் பெற்று அமர்வதனாலே மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கவிருக்கின்றது. வெற்றி மற்றும் லாபஸ்தானத்திலே மிதுன ராசிக்கு வெற்றி மற்றும் லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பெற்று பலம் பெற்று அமர்வதனாலே மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் அங்கே மேசத்திலே ஆட்சி பலம் பெற்று அமைகின்ற அந்த காலகட்டத்திலே, அதாவது மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு லாபம் கிட்டும் மற்றும் வெற்றி கிட்டும். அதுபோல கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு, கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தமாக விருச்சிகத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான், 8ஆம் இடமாகிய மேசத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் அங்கே 8ஆம் இடத்திலே வந்து ஆட்சி பலம் பெற்று அமர்வதனாலே அந்த செவ்வாய் பகவான் அந்த மேசராசியிலே ஆட்சி பலம் பெற்று அமர்கின்ற அந்த காலகட்டத்திலே, அதாவது மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் அவர் மேசத்திலே சஞ்சரிக்கின்ற அந்த காலகட்டத்திலே 3-8 குடையவன் 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்வதனாலே கன்னிராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது போட்டி நிலவும், உடல்நல பாதிப்பும் ஏற்படும் அவர்கள் வாழ்க்கையிலே. அவர்கள் செய்யக்கூடிய காரியத்திலே, செயலிலே அவர்களுக்கு போட்டி இருக்கும். அதே சமயத்திலே அவர்களுக்கு உடல்நல பாதிப்பும் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட, போட்டியும் உடல்நல பாதிப்பும் இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே தைரியம் அதிகமாகும். மிகச்சிறந்த தைரியத்தோடு எல்லா காரியத்தையும் செயல்படுவார்கள். போட்டி இருந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்த்து மிகுந்த தைரியத்தோடு செயல்படுவார்கள். சொத்து சேர்க்கை ஏற்படும் அவர்களுக்கு. அவர்கள் இந்த காலகட்டத்திலே எதிர்ப்புகளையெல்லாம் முறியடிப்பார்கள். முறியடித்து எல்லாவற்றிலும் அவர்கள் காரியத்திலே அவர்கள் வெற்றி கொள்வார்கள். மிதுனத்திற்கு 11ஆம் இடத்திலே, கன்னிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமரக்கூடிய இந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் இந்த மிதுனம் மற்றும் கன்னி ராசிகர்களுக்கு இப்படிப்பட்ட பலாபலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுபோல இந்த செவ்வாய் பகவான் மேசராசியிலே ஆட்சி பலம் பெற்று அமர்வதனாலே குரு பகவானுடைய வீடுகளாகிய தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கும் மீனம் ராசியிலே பிறந்தவர்களுக்கும் மூலம் பூராடம்
உத்திராடம் 1ஆம் பாதம் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களாவார்கள். தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுவதனாலே பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், தாய்மாமாஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்திலே சொந்த வீட்டிலே அந்த செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று அமர்கின்ற அந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் அந்த காலகட்டத்திலே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கவிருக்கின்றது. ராஜயோகம் என்றால் விளக்கம் சொல்ல தேவையில்லை. அனைத்து வகையான அதிகாரங்களும் செல்வங்களும் ஆடம்பரமும் சுகபோகமும் கிடைக்கும் என்பதாகும். ராஜபோகம் கிடைக்கவிருக்கின்றது தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே. அடுத்ததாக இந்த செவ்வாய் பகவான் ஆட்சிமை பெற்று அமர்கின்ற இந்த 2ஆம் இடம் மீன ராசிக்கு 2ஆம் இடத்திலே வந்து குடும்பஸ்தானம், பண வரவுஸ்தானம், கல்விஸ்தானம் ஆகிய இந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் அங்கே வந்து ஆட்சி பலம் பெற்று அமர்வதனாலே மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு, அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களாவார்கள். அந்த மீன ராசிக்கு 2ஆம் இடமாகிய பணவரவு, குடும்பஸ்தானம் மற்றும் கல்விஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இங்கே மேச ராசியிலே வந்து சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று அமரக்கூடிய இந்த மே மாதம் முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் இந்த மீன ராசிக்கு தன லாபம் கிடைக்கும், பண லாபம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் காண்பார்கள், குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் அவர்களுக்கு, புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும், எதிர்ப்புகள் குறைந்து அவர்கள் செய்யக்கூடிய காரியத்திலே அவர்களுக்கு வெற்றி கிட்டும் என்பதாகும். தனுசுக்கு 5ஆம் இடத்திலும் மீனத்திற்கு 2ஆம் இடத்திலும் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்வதனாலே. அடுத்ததாக இந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் வந்து ஆட்சி பலம் பெற்று அமர்வதனாலே ரிஷப ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், மிருகசீர்ஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ரிஷப ராசியை சார்ந்தவர்கள் ஆவார்கள். இந்த ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்துமாகிய விருச்சிகத்திற்கும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்கின்றார். ஆகையினாலே இந்த ரிஷபராசி சார்ந்த அன்பர்களுக்கு செலவுகள் ஏற்படும். இந்த காலகட்டத்திலே தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம், சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம், அவர்கள் ஆரோக்கியத்திலே இந்த காலகட்டத்திலே ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். வெளிநாட்டு விஷயங்களின் மூலமாக அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம், வருமானம் கிடைக்கலாம். இந்த காலகட்டத்திலே இந்த ரிஷபராசி சார்ந்த அன்பர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியமாகும். அதுபோல இந்த மேசராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்கின்ற இந்த காலகட்டத்திலே, அதாவது மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, கும்பராசியிலே அதாவது அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதயம் மற்றும் பூரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த கும்பராசி சார்ந்தவர்கள் ஆவார்கள். இந்த கும்பராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் இங்கே 3ஆம் இடத்திலே சகோதரஸ்தானத்திலே தைரியஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்வதனாலே இந்த காலகட்டத்திலே கும்ப ராசி சார்ந்த அன்பர்களுக்கு அவர்களுக்கு தைரியம் வீரியம் அதிகமாகும். கும்பராசிக்கு தைரியம் வீரியம் அதிகமாகும். சகோதரர்களது ஆதரவு கூடும். சகோதர ஸ்தானத்திலே சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்வதனாலே அவர்களுக்கு சகோதரருடைய ஆதரவு கூடும். புது முயற்சிகள் வெற்றியடையும். சுப செலவுகள் உண்டாகும். சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பார்கள். என்றாலும் இந்த காலகட்டத்திலே அவர்கள் கோபத்தை குறைத்து நிதானம் கைகொள்ள வேண்டும். இவ்வாறாக இந்த மேஷத்திற்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வந்து அமர்கின்ற இந்த கோச்சாரத்தினாலே மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், ரிஷபம் மற்றும் கும்ப ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி சொல்ல கேட்டீர்கள். நன்றி.
வணக்கம். வாழ்க வளமுடன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.